என்னங்க இது சின்ன புள்ள மாதிரி? ரோலக்ஸ் ஓல்ட் ஃபேஷன். முதல்ல இந்த மிட்டாய் எல்லாம் பிச்சை எறிங்க. பிச்சரிறேன் வாயில. ஐயோ लसत्थान खंडं विपत्पंकचंडं शिव प्रेम पिंडं भजेव பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்பா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. நல்ல வேளை இன்னைக்கு கூட்டமே இல்ல, திருப்தியா சாமி கும்பிட்டோம். ஏய் சுத்தி போடா. இங்க உட்காரலாமா? உட்காரலாம். ஐயோ என்னமா ஆச்சு? பாவிங்களா, கண்ணு தெரியலையா? என்னாச்சு? காவலி பசங்க இடிச்சு தள்ளி விட்டு போயிட்டாங்க. பசங்களுக்கு இதான் வேலையே. பாத்துமா. 3 மாசம் முழுகாம இருக்காமா. சவுண்ட் வரக்கூடாதுன்னு தாண்டா வாயில துணியை வச்சு அடைச்சிருக்கேன். கோயில்ல பொறுக்கித்தனம் பண்ணா இப்படி தாண்டா. வீட்டுக்கு போய் கொஞ்சம் வெந்நீர் ஊத்தனம் கொடுங்க. நீங்க எங்க போனீங்க? பிரசாதம் வாங்க போனேன். இந்தாங்கம்மா. எடுத்துக்கமா. அடிக்கு மிஞ்சின மருந்தே இல்லை. ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நியூயார்க்ல எப்படி இருக்கு? ஏன் கல்யாணத்துக்கு வரல? உன் மேல எனக்கு ரொம்ப கோவம். லேப்டாப்பை பேக்ல எடுத்து வை மீரா, நான் ஆபீஸ் போகணும். எடுத்து வச்சிடுறேங்க. உனக்கு எப்பவுமே அவசரம் தான். ஐயோ ஒரு நிமிஷம் இரு. ஒரு முக்கியமான விஷயம், யுஎஸ் கல்ச்சருக்கு மாறிடாத, இந்தியன் கல்ச்சர்லயே இரு. ஆமா ஆமா, ஹஸ்பண்ட்னா என்ன, அவங்க வேலையை அவங்கள பார்க்க சொல்லு. அப்படியா? சரி சரி அனுப்பிடு. இல்ல இல்ல ஆர் மீரா. இரு ஒரு நிமிஷம். என்னங்க, எனக்கு ஒரு நாள் லீவு போடக்கூடாதா? இல்ல மீரா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை. ரொம்ப முக்கியம். அவர் இப்ப ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. இன்னொரு நாள் பேசலாம். ஓகே சொல்லு. அப்படியா? அவர் கிளம்பிட்டாரு. I'll call you later. Take care. என்னங்க, தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? ஒண்ணு ஏன்ட்ட பேசணும், இல்ல போன்ல பேசணும். ரெண்டையும் செஞ்சா எப்படி மீரா? சாரிங்க, யுஎஸ்ல இருந்து என் ஃப்ரெண்ட் பிரியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணிருந்தா, அதான் அவாய்ட் பண்ண முடியல. சாரி. ஏய், சாரி கேக்குற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. யூ கேரியா? என்னங்க, ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. வரேன். பாய். ஹலோ. என்னப்பா, நான் தான் உன் நல விரும்பி. என்ன மேட்டர்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஏய், நீ யாருன்னு சொல்லு. அதான் சொன்னேன்ல உன் நல விரும்பின்னு. ஆமா, வீட்டுல யாராவது உன் பொண்டாட்டிக்கு துணையா இருக்காங்களா? ஏன்னா புது பொண்டாட்டி பேரு அத்தனை பேருக்குன்னு அவன் மேலதான் படும். அதுவும் உன் பொண்டாட்டி சூப்பரா இருப்பாள்ல. இந்த சிலிண்டர் போடுறவன், பால்காரன், பேப்பர் போடுறவன், இவனுங்கெல்லாம் உள்ளவே விடாத. எதுக்கு சொல்றேன்னா, உன் பொண்டாட்டி ரொம்ப இறக்க குணம் உள்ளவன். இவனுங்க படுற கஷ்டத்தை பார்த்து எதையாவது கொடுத்தா பரவாயில்ல, அவளையே கொடுத்துட்டா அப்புறம் நீ என்னப்பா பண்ணுவ?
யாரா? ரகசிய சிநேகிதனே ஹலோ. ஏய், ஏய். ராஸ்கல். ஹலோ. மாப்பிள்ள நான் மண்டபத்துல தான் இருக்கேன். அதுக்கு என்னப்பா? இங்க கம்பி மாதிரி ஒரு தம்பி உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்டேன். நான் கேட்டுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. மண்டபமா நம்ம ரேஞ்சுக்கு இல்லாட்டியும் சுமாரா இருக்கு. இருந்தாலும் ஓகே மாப்பிள்ள. ஒரு நிமிஷம். நம்ம ராமூர்த்தி உனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்கானா? அப்படியா? கொரியர்ல வந்துருமா? இன்னைக்கு வாங்கி சொன்ன உடனே நீ வாங்கிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணு. சரிடா. ஓகே மாப்பிள்ள, ஓகே. மண்டபம் பெரிய மண்டபம் தானே? ஏன் பொதுக்கூட்டம் ஏதாவது போட போறியா? ஏசியாவது இருக்கா மண்டபத்துல? ஓவரா பேசுறானே. இருக்கா இல்லையா? இவன் டேமேஜ் ஆகாம போக மாட்டான் போல இருக்கு. இருக்கு. சரி, அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருவல்ல? என் நண்பன் வந்துட்டு இருக்கான், கொடுத்துருவோம்ல. உங்க பையனுக்கு தானே காது குத்து? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்ல, அமௌண்ட் அவர் தருவாருன்னு சொல்றீங்களே, அதனால கேட்டேன். அவங்ககிட்ட கடனா தான் வாங்குறோம், நாங்க திரும்ப கொடுத்துருவோம்ல. ஓ, கடன் வாங்கி காது குத்துறீங்க. அப்ப காது குத்து 2 பேருக்குன்னு சொல்லுங்க. உன் பேச்சு சரியில்லை, நான் வெளியில வெயிட் பண்றேன். யோ, என்னையா இது? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி வெறும் போட்டாவை ஒட்டி வச்சிருக்கிய? இம்புட்டு திருடங்களா இருக்காங்க. நல்ல பாலிசி. அவங்க எல்லாம் திருடங்க இல்ல அப்பு, உன்ன மாதிரி கஸ்டமருங்க. கஸ்டமரா? என்ன டோர் திறந்துருச்சு, சாத்து. யோ, என்னையா முதுகுல இண்டு போட்டு வச்சிருக்கீங்க? சிலுவை போறதா தான் இருந்தோம், கொஞ்சம் குறைச்சி இன்ட்டு போட்டு வச்சிருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு கடைசி நேரத்துல கடன் சொன்னா இன்ட்டு போடாம கொய்யாக்க வச்சு கொஞ்சவா செய்வாங்க. யோ, நம்ம வீட்டு கல்யாணத்துல இப்படி நடந்து போச்சுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சங்கடப்பட மாட்டாங்க? மாட்டாங்க. இன்ட்டு போட்டதே மாப்பிள்ளை. மாப்பிள்ளைக்கா? ஆமா, அங்க பாரு. என்ன பாரதி ராஜா படம் மாதிரி 3 தடவை வரானன்னு பாக்குறியா? தங்கச்சி மக சடங்காயிட்டான்னு டிஆர் மாதிரி தலைய சிலிப்பிக்கிட்டே ஒருத்த வந்தா. கடைசியில 500 ரூபாய்க்கு கடன் சொன்னேன். எங்க ஐயா சும்மா இருப்பாரா? அவன் மண்டைக்குள்ள கைய விட்டு அங்கங்க புடுங்கி பிராஞ்சி எடுத்துட்டாரு. நெசமாவா? ஆமா, சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா ஒரு விஷயம் வேணுமா? அங்கிட்டு பேன் பண்ணு. அன்னியன் நியூ மாடல். என்ன இவனுக்கு இரும்பு கம்பி பத்தாது போல இருக்கே, வீரான கொடையா இறக்கலாம் போல இருக்கு. என்னையா 2 பக்கமும் கம்பி தெரியுது? பின்ன என்ன, ஒன்ன மாதிரியே ஒருத்தன் பிள்ளைக்கு காது குத்துன்னு சொல்லி அட்வான்ஸே கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். நாங்க என்ன பார்க்கா மெயின்டைன் பண்றோம், சுத்தி பாக்குறதுக்கு. இந்த விஷயத்த ஐயா கிட்ட சொன்னேன். அவர் உடனே பிள்ளைக்கெல்லாம் அப்புறம் குத்திக்கலாம் ஐயா, முதல்ல உனக்கு குத்திக்கோன்னு சொல்லி லேசா கோவப்பட்டு ஒரு சிங்கிள் கம்பியா எடுத்து பாசத்தோட அப்படி குத்தி விட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் காதல விழுந்துச்சுல்ல, முடிவு எடுத்துட்டியா? அட்வான்ஸ் வந்துரும்ல? இல்லையா, எங்க ஐயா ஒரு மாதிரி, அதுக்காக சொன்னேன். ஐயா வந்துட்டார்ல, மூக்கு வேர்த்திருக்குமே அவருக்கு. பாரு, கல்லழகரு குதிரையில வர மாதிரி நினைப்பு. ஏன் உயிர் நண்பன் சொன்னியே, வந்துருவான்ல? எதுக்கு சொல்றேன்னா, எங்க முதலாளி பாத்தியா கன்னத்துக்குள்ளே காடு வளர்த்திருக்காரு. ஜாக்கிரதையாயிரு. வாங்கண்ணே வாங்க. தம்பி யாரு? ஏதோ புள்ளைக்கு காது குத்தணுமா, எல்லா விவரத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லைங்க, போட்டோ மேட்டர் உட்படங்க. அட்வான்ஸ் கொடுத்துருவார்ல? கிழக்கே சூளமா மேற்க அனுப்பிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அநேகமா கொடுத்து திருவாங்க. என்ன திக்குது? புரிஞ்சு போச்சு. கம்பி ஸ்டாக் இருக்குல்ல? இப்பதாங்க ஒரு லோடு வந்து இறங்கி இருக்கு. மாப்பிள்ள வந்துட்டியா? இந்த வந்துடுற மாப்பிள்ள. முதல்ல செல்ல ஆன் பண்ணு. எங்க அம்மா சத்தியமா ஆன்லதான்யா இருக்கு. ஆன் பண்ணி தாங்க இருக்கு. போயா. ஏங்க, உங்களுக்காக இவ்வளவு வேலையெல்லாம் செய்யறேன்னு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுத்தாதான் என்ன? கம்பி உனக்கும் தான். வாடா 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 நண்பா, ஆபத்து பண்ணா. உன் நண்பன் குசேலனுக்கு குழம்போட அள்ளி கூடுறா. வந்தாச்சா? ஒரு கம்பி மிச்சம்.
கொரியர் ஏதோ வரும்னு சொன்னானே. இறங்கி வாடா வள்ளல, என்ன யோசனை? டேய், 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 கெட்ட பழக்கம். எப்ப எஸ்ஸாவனே தெரியல, தச்சிட்டானே. யாரு அப்படியே திரும்பி போகுது? ஆமா சாதனைகள் பல பண்ணணும்னா பல சோதனைகளை சந்திச்சு தானே ஆகணும். மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி வாயா. இவங்க சதைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. அண்ணே, இவன் சொந்த செலவிலேயே சூனியம் வச்சுப்பான் போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. இருங்க, கம்பி எடுத்து தரேன். இந்தாங்க, உங்க வேலையை ஆரம்பிங்க. ஐயோ, எமன் பாசக்கீரை வீசுற மாதிரியே இருக்கு. வீசுங்கயா. குரங்கு குனிஞ்சு ஒட்டக மேல அடிபட்டுருச்சே. அட்வான்ஸ் கொடுக்கத்தாடா வந்தேன். ஏண்டா, அட்வான்ஸ் கொடுக்க வந்தவன் புறவாசல் வழியா வருது, இந்த வாசல் வழியா வருவேன். ஐயாவை பத்தி உனக்கு தெரியாது? ஒரு அட்வான்ஸ் போச்சேடா.